சின்னதா ஆரம்பிச்ச உங்களுடைய ஒரு பிசினஸ் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்றப்போ அதோடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் கண்டிப்பா பேசப்படணும். சக்தி மசாலா அண்ட் பிராண்ட் அவதார் ஹேமச்சந்திரன் சார் ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து சாதிச்சு ஒரு ஸ்டேஜ் ஏறுறான்னா கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கு காரணமான என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் வந்து நான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து நீ வின்னர் அவார்டு வாங்கணும், அதை நான் பார்க்கணும், உன்னோட ஏவி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ப்ளே ஆகணும்னு சொல்லி சொன்னார். ஹாப்பியாக ப்ளே ஆகிடுச்சு ஏவி. அடுத்த அவார்ட் கேட்டகரி ஹெல்த் கேர் அண்ட் இந்த கேட்டகரியுடைய ஜூரி அகிலா ராஜேஸ்வர் அவர்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கேட்டகரியுடைய அவார்டுக்கான பிரசன்டர் நடிகர் வசந்த் ரவி அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவர்களின் கரங்களில் எந்த திறமைசாலிக்கு எதற்காக இந்த விருது போகுது வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பாத்துடலாம். Over to the AV please. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லாரும் சுற்றி கூடவே இருந்தாங்க. இப்போ பக்கத்துல இருந்து கவனிக்கும். இந்த பிரார்த்தனையின் குரல் கடவுளின் செவிகளுக்கு எட்டியதாலோ என்னவோ இப்போது நம்மோடு இந்த லாவண்யா இருக்கிறார். ஃபீனிக்ஸ் ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை 2019 ரன் பண்ணிட்டு இருக்கேன். நோய்மையில் இருப்பவர்களை தாய்மையோடு பார்த்துக் கொள்ளும் பரிவுமிக்க பணியை தன் வாழ்வின் தொழிலாக மாற்றிக்கொண்டவர். முதலில் ஒருவரின் தேவைக்கென துவங்கப்பட்ட இந்த பயணம் இப்போது பலரின் சேவைக்கானதாக மாறி நிற்கிறது. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எல்லா கவலையும் மறந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு நிம்மதியை தான் என்ன நம்பி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தன் சேவை வெறும் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமல்லாது எளியவர்களையும் சென்றடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு களத்தில் நிற்கும் திருமதி லாவண்யாவிற்கு ஹெல்த் கேர் கேட்டகரியில் இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நம் சுயசக்தி. ஹெல்த் கேர் கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணியிருக்கிற லாவண்யா வெங்கடேஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சின்னதாக ஆரம்பித்த உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்றப்போ அதோடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் கண்டிப்பாக பேசப்படணும். இன்றைக்கி இது உங்களுக்கான தருணம். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த அவார்டை எனக்கு கையில் கொடுத்த சக்தி மசாலா அண்ட் பிராண்ட் அவதார் ஹேமச்சந்திரன் சார், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்களுக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து சாதிச்சு ஒரு ஸ்டேஜ் ஏறுறான்னா கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கு காரணமான என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ். அதையும் தாண்டி வந்து என்னோடய அம்மாவுக்கு நான் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்கள வந்து நான் அடிக்கடி வெளியில் போயிடுவேன். என்னோடய குழந்தைங்கள ஃபுல்லாக எங்களை எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்னோடய குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன். என் அம்மாவுக்கு வந்து பெரிய நன்றி. என்னோடய என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்ஸ். என்னோடய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ எனக்காக உழைக்கிற என்னோடய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். என்னோடய சொசைட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என்னோடய டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது என்னோடய தமிழ்நாடு ஹோம் கேர் சொசைட்டி. எஸ், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் வாங்கியிருந்தேன்.
வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னார், கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து நீ வின்னர் அவார்டு வாங்கணும், அதை நான் பார்க்கணும், உன்னோட ஏவி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ப்ளே ஆகணும்னு சொல்லி சொன்னார். ஹாப்பியாக ப்ளே ஆகிடுச்சு ஏவி. அவர் ஹாப்பியோ இல்லையோ நாங்க ரொம்ப ஹாப்பி. வாழ்த்துக்கள். Thank you. சொல்லி அடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். Thank you so much ma'am. தேங்க்யூ மேம். Thank you ma'am. Thank you. Yes, Vasant Ravi sir, we please request you to stay back. இன்னைக்கு இது பெண்களை அங்கீகரிக்கும் மேடை அப்படின்றப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பெண் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? அது என்னால் யோசிக்காமல் சொல்ல முடியும். அது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா இதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அண்ட் அது எங்கள் அப்பாவால் ஒரு அவங்க கொடுத்த ஒரு புஷ் தான் பிஸ்னஸ்குள்ளே வர சொல்லி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து லைக் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்க படித்தது வந்து 9th grade தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு 2000 மோர் தென் 2000 ஸ்டாஃபை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கு இன்னும் நிறைய விஷயம் எனக்கு எங்கள் அம்மா இவங்க அவார்டு வாங்கினாங்கல்ல, அவார்டு வாங்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் அது ரொம்பவே எமோஷ்னலான மூமெண்ட். ஏன்னா லைக் எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வண்டியில் லைக் ஷீ ஹேட் டு ட்ராவல் டு லாட் ஆஃப் திங்ஸ், பிஸ்னஸ்க்காக, ரெஸ்டாரண்ட்ஸ்க்காக எல்லாமே. ஸோ நிறைய மென்னோட இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்க மென்னோட இன்ட்ராக்ஷன் அவ்வளோ கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு வண்டியில் உட்காரும் போது ஷீ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் another men for some work related and business related. And பேக் சீட்டில் உட்காரும்போது when she had to interact with another men, இன்னொரு ஆண் கூட உட்காந்து ஒரே பேக் சீட்டில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது. ஸோ அதை இன்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட வந்து அழுதாங்க, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எங்கள் அப்பா நின்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஹேமச்சந்திரா சார் வந்து 2 வருஷமாக கூப்பிட்டே இருந்தார். பட் என்னமோ காரணமாக என்னால் வர முடியல. அண்ட் இந்த தடவும் கூப்பிட்டாரு, என்னால் வர முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. பிகாஸ் நேற்று தான் இந்திராவோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், நீங்கள் இருந்தீங்க அங்கே. ஸோ என்னால் கமிட்மெண்ட் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. பட் எப்படியோ அட்லீஸ்ட் 10 minutes அட்லீஸ்ட் வந்துடணும்னு எனக்கு இருந்தது. அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ஹேமச்சந்திரா சார் அண்ட் பிராண்ட் அவதார். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. வெரி வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இங்கே வந்ததில். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. அண்ட் அடுத்ததாக வர இருக்கிற இந்திராக்கும் ஆல் த வெரி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.